நான் வந்து வந்தவனே போதே அப்புறம் கெட்டது அது கொஞ்சம் வணக்கங்க. போன வீடியோ பதிவு வந்து ஒரு கேரளா சமையல் போட்டிருக்கோம். அது எங்கேன்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்திய. ஒன்றும் இல்லை, நம்ம ஆடு மேயிற தோப்பு பக்கத்தில் உள்ள தோப்பில் தான் குடியிருக்காங்க. சும்மா தோப்பை பராமரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு. கேரளாவுக்குனா நான் போகல, இங்கே தான் இருக்கேன். கேரளாவுக்கு எங்கே போக அப்படியே வாங்க. இன்றைக்கான நாளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு ஆட்டுக்கு ஏதோ முடியலையும், அதை பிடிக்கணும். அடுத்து என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அப்படியே இன்றைக்கான பொழுதை பார்ப்போம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அங்கே சமைக்கிற மாதிரி வீடியோ போடுவோம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. என்ன இது? என்ன கயிறு கட்டி தொங்குது? எதுக்கு இது? ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அது எங்கிட்ட காற்றுல. ஆமாம், சாஞ்சிலெல்லாம் மல்லு கட்டி கயிறை கட்டி சுருக்கு வச்சு விட்ருக்க சைக்கிளுக்கு. உட மரத்தில் உள்ள சுருக்கு வச்சு தொங்க விட்டுருக்கியா? ஆமாம் ஆமாம், கொடை கடவுளுக்கு. கொடை தான் கொடை. எப்படி கேட்கானு இவ்வளோ தூசியாக இருக்குது இது உட மரத்தில் உள்ளது. எப்படி இருக்கும் கட்டணும், வார நேரம் கட்டி அதை பார்த்து. சரி போங்க, அந்த ஆட்டை பிடிப்போம். வேறு எங்கிட்டு கிடக்கணும் வந்து இந்த அடைச்சி வச்சோடனே ஒரு 10 ஆடு வந்து கிளச்சிக்கிட்டு இருந்தா பண்ணி கிடங்க மாதிரி போச்சு. பூரா அம்படி இழுத்து ஒத்தாப்பில் ஆக்கியிருக்கு. உள்ளே போய் பாரு தார் பாயப்ப. ஒரு லோடு வந்துருமா சாணி? என்ன கட்டிக்கிட்ட கூட்ட பரட்டி வச்சாண்ணா? இல்லையே, பார்க்குறேன். ஏதான் நாட்ட முடியாது. அந்த கையில் குட்டி இருந்துச்சு, அதுலேயே வச்சுன்னா குட்டி கத்துது உள்ள. வாடா சட்டக்குட்டி, ஏய் இங்கே வாங்க, நான் இவனை பிடிக்கிறேன். ஓடாதடா, ஓடி ஓடி. ஏய் விடு விடு, அவனை உள்ள விடு. ஓடிடுச்சு இந்த குட்டி அம்மாட்ட. வாடங்க, கோணக்கால ஆளுமா வாங்க. போடுங்க போடுங்க போடு. இல்லையா குளிச்சு வராம போது உங்க தம்பி ஓடேடா. குட்டியோட பெரியதா இருக்கு. ஆட்டோட செப்புங்க ஆட்டு வந்தாலும் எங்கன்னா எலி குடிச்சிட்டு போதா. சும்மா உள்ளதை பற்றிய முடியல. முதல் சும்மா என்னப்பா இப்படி கழியுது? சொரிக்கொலை. சொரிக்கொலையா? சொரிக்கொலை தின்ட்டு கழியுது. அதை இப்போ பிடிக்கணும். பிடிச்சி அது என்னப்பா ஓமத்தரமா? ஓமத்தரம் போடணும். அதுக்கு நின்று நிப்பாட்டிடுறேன். ஆமாம், கொஞ்சம் கசடு இருந்தாலும் வெளியே வெளியே. பிடிச்சிட்டோம்ல, நீ வாங்கப்பா. அடியால் 2 ஆள் பாருங்கண்ணே. ஜோய் ஓடாது விட்டாத. கை இந்த கை கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கு பாரு. சரி பாருங்க கையை. கண்ணு நல்லா இருக்கான்னு வரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பாய் போட்டு விடுங்க. அப்படியே திரு. ஓமூத்திரம் ஓமூத்திரம். யாருட்டு? ஏன் மூத்திரமா? ஆமாம், அதையும் கொட்டி விடு. இந்த வாடா போய் விட்டு பால் குட்டி. அம்மாட்ட பால் குடித்தான். குடிச்சிரு எல்லாத்தையும். கீழே குட்டுது. ஊட்டு. காட்டமாக இருக்கேன், மேலே தான் வரேன் லேசாக. ஊட்டுங்க எல்லாத்தையும். விழுகாமல் ஊற்ற முடியாது. ஓடு. மாட்டி இருக்காது வாட்டு வருஷமா.
அப்படியே அவர் ஆடு அந்த மழை வந்துட்டு இருந்த போராட்டல மாமா அங்கே இருக்காரு. ஆமாம். அவர் தோப்புக்குள்ள நல்ல பல வசத்து கண்டு வெளிநாட்டு கண்டுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. பிடிச்சினா அவரை விட்டு உள்ள விட்டு பிடிக்கணும். போய் பாரு என்னென்ன கண்டு இருக்குன்னு. சரி சரி. பூஞ்சோட புது வலையா இருக்க மச்சான் மாப்பிள்ள. ஆமாம் புது வலை தான். அந்த வலையும் சொல்லலை விட்ட அள்ளிட்டு கிளம்பு. என்ன டிப்பானா? டிப்பன் இந்த டிப்பன் சாப்பிட்டீங்களா? அது என்னது கருங்கல் மாதிரி இருக்கு. ஒரு 2 மாற்றி போட்டு நீ தான் வந்துருக்கு இட்லி. இட்லி தண்ணி தான். அந்த தண்ணி எடு. அது வேர்த்து இருக்கு. அதான் லேசாக கழுவு போட்டுனா. இது என்னது? சட்னி இருக்குமே. இதில் என்ன இருக்குது? இந்த இருக்குப்பா சட்னி. அடாடாடாடா மணக்குதுப்பா சட்னி. அது வந்து உளுந்தங்கஞ்சின்னு நினச்சேன். உளுந்தங்கஞ்சி இல்லை. இருந்தோடனே இதெல்லாம் வருவா அவங்க அப்படின்னு. எனக்கு ஒரு வாய் கொடுங்கப்பா. வாய் ஊறுது. அத்தாட்டி டாடாடாடாடா. இந்தா கொண்டுட்டா. அந்த அதில் சட்டியில் இருக்குல்ல. அப்புறம் என்ன நீங்கள் சாப்பிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது இருக்கிறபடி இருக்கட்டும். ஒரு 2 போதேன். இந்தா இது அங்கிட்டு வைங்க. இதில் என்ன போங்கிட்டு. இந்தா ஊற்றுங்கப்பா. நல்லா இருக்கும். எடுத்து பச்சை கலரில் இருக்குப்பா சட்னி. அது வந்து ஏன் மஞ்சளான்னு சொல்லு. எதுக்குன்னு சொல்லு. ஏன் அந்த மிளகா போட்டது பச்சை மிளகா பச்சை காயில் அது மஞ்சள் கொடுக்கும். ரொம்ப நாள் செண்டு இட்லி. சரியான டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். ஒரு வேளை நடக்கணும் பிடிச்சிக்கா. ஊற்றுங்க. அப்புறம் என்ன இன்னொரு 2 சாப்பிட்டீங்கன்னா கம்மி நடக்கும். நீ இன்னொரு 2 சாப்பிட்டீங்கன்னா தான் சட்னி காலியாகும். கருப்பு ஏன் அங்கிட்டு ஒரு ஆள் போகுதுல. இங்கே நல்லா சுளீர்னு அடிக்குப்பா வெயில். அது எதுக்கு மழைக்கா வரும். சவைக்கில் ஆடு மடக்கணுமே. இங்கே அதில் இருக்கிற பிள்ளை மேய்க்கணுமே சவைக்கி உள்ள. வாசலில் தண்ணியாக இருக்குன்னு பார்த்துட்டு போ. அப்படி போய் வண்டி நிப்பாட்டிட்டு எங்கிட்டு அந்த வாசலில் இறங்கி வரும்ல ஆடு தென்னை மரத்துக்குள்ள. இங்கே வடக்கையெல்லாம் மேடு கண்டையும் அதில் ஒரு பக்கத்தை கட்டி எடுக்கல. விட அப்படி இப்படி இருக்கு. நெருக்கி எடுத்துட்டாங்க. ஊசி என்னைக்கு போட வேண்டியதான். போட்டா கொஞ்சம் வெறிக்கட்டும். அதை போட்டுவிடும். வெளியில் வச்சு போடணும்ல. அப்படியே மழை வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி போடுறது. நல்லா பிணைஞ்சு அடிங்கப்பா. எனக்கு வந்து இந்த சட்னி பிடிக்காது. இந்த சட்னி எனக்கு இதுதான் உசுறு. அது மிளகா காரமாக இருக்கணும்.
எந்த ஜாமானமாக வைக்கல தின்னுட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு இட்லி விடுங்க. ஒன்றுலாம் எடுத்தால் சரியாக வராது. ஒன்று போதும். எடுத்தால் கணக்காக இருக்கேன். கணக்காக இருக்காது. ஒரு இட்லி 50 ஆச்சு. வாங்க, 6 ரூபா ஒரு இட்லி. வீட்டிலனா இட்லி இறங்காது. இங்கே மாதிரி இந்த மாதிரி இடத்த உட்காந்து சாப்பிட்டா தான் எதாக இருந்தாலும் இறங்கும். என்னாச்சு உனக்கு? அங்கே போண்டு போடாரு சாப்பிட்ற இடத்துல இந்தா தின்ட்டு போ. அது திங்காரா இட்லியே திங்காரா. இட்லி திங்காத போடாதா. ஐயோ நான் அதை போட்டுறதா. அது திங்காத இட்லி. அது என்ன சோறா? சட்டியில் ஒரு குழம்பு என்ன புளிக்குழம்பு இருக்குது. காட்டுங்க. வத்த குழம்பு. வத்த குழம்பா? வத்த குழம்பு. மதியானம் வெஞ்சனத்துக்கா? என்னவா இப்படி இருக்குது? இந்த தண்ணியா குடிக்கிறியா? அது எங்கிட்ட இருந்து அள்ளிட்டு வந்தியா? தண்ணி எங்கேயே அள்ளிட்டு வந்தியா? அதெல்லாம் குடிக்காதே, கைகளை மட்டும் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா தானே பாதி கேணி பாதி விட்டுச்சு. இதில் செத்த ஊற்றுங்க. இது இந்த தண்ணியை குடிங்கப்பா. பாசி பிடிச்சி போயிருக்கு. கேணு பாசி. கேணு ஒரு நாளைக்கு தண்ணி கறந்தாவே அப்படி தான் போகும். அந்த வெள்ளைக்கேணு எடுத்துங்க. என்ன வேணும்? அந்த கேணு நல்லாயிருக்கும். கழுவு மூடியா. என்னம்மா? பாதி ரொட்டியே தின்றுச்சு. இது பாதியை தின்றுச்சு. ஒரு ஆள் எப்போ நம்ம இருக்கிற பிறகு கொடையை கொண்டு போவா. இப்படி கொண்டு போங்க, மழை வரும். நம்பர் ஆட்ட போய் கேட்குறது. மழையை போய் தூக்கி இது மேலே வச்சுட்டு போயிருக்கேன். எதில்? ஜாமான் ஏறக்கு போயிருக்கா. வாளி இதில் இருந்தால் வலை பூரா இதில் இருக்குது. கொசு பூரா உள்ளே போச்சு. பகல்லையுமா போயிடுது? பகலில் போய் இருந்துக்குது. இப்போ அந்த வெயிலில் இப்படி இருந்தால் தான் போகாது. சரி அதை படித்தேன். நல்லா கிடந்து பார்த்து ஆடு ஈரத்தோட பத்தி விடாம. ஏய் காலை குட்டி.
எடுத்து அவுத்து இதை கட்டி வரதையோடு அந்த வேலையை சுற்றிக்கிட்டு வரணும் நம்ம கூட. வேலி ஒத்துலையே இந்த எருவையும் கூட்டணும். கூட்டி கூட்டி நாளைக்கு உணர்ந்தவனே அப்புறம் அடிக்கணும். என்ன சவக்கைக்கு வாரியா என்ன காரணம்? மதியானமா? ஆமாம், போர் கடை இல்லை. இல்லைன்னா இப்போ அன்றைக்கு மாதிரி வர சொல்லிடுவேன். கடை இருக்காது. நீ வந்தாலும் அலையாங்குளத்துக்கு போய் தான் வாங்கி தரணும். காசு இல்லை, 100 ரூபா இருக்கு என்கிட்ட. அவனு வரக்கானா? என்ன 3 வாளி கிடக்கு, போட்டுடலாமா? போட்டுடலாம். That's